வெல்கம் டு இது நம்ம பாரம்பரியம். வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷலாக மணக்க ஒரு கிராமத்து ஸ்டைலில், அதோ எங்கள் பாட்டி சொன்ன ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு. என்ன மீன் குழம்புனா, மத்தி மீன் குழம்பு, மலபார் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மலபார் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன், முட்டை தொக்கும் செஞ்சுருந்தேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேலை சுலபமாக முடியும். அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் டிஃபன் நம்ம பார்த்துடலாம். காலையில் டிஃபனுக்கு பூரிக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ முட்டை தொக்கு செய்கிறதுக்கு எண்ணெயில் முழு கரம் மசாலா, 4 ஏலக்காய் சேர்த்து சோம்பு சேர்த்து போட்டிருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு முட்டைகளை அதில் உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிருந்தேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டைங்களை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா எக்ஸையும் சேர்த்துட்டு நல்லா முட்டை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். கலரி முடித்த பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கொதிச்சு வரணும். அதுக்கு முன்னாடியே தேவைக்கேற்ப பெப்பர், அதாவது மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திக்காக கொதிச்சு வரணும், எண்ணெய் திரண்டு வரணும். இப்போ நம்ம அந்த சைட் டிஷ்க்கு மேட்சிங்காக ஒரு டிஃபன் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா புஸ்ஸுன்னு பூரி தான் சுட போகிறோம். நல்லா மணக்க சூப்பராக சூடான ஒரு பூரி சுட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பூரிக்கும் இந்த முட்டை கிரேவிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்ன சாதாரண முட்டை கிரேவியில் மசாலா முட்டை கிரேவி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பூரி புஸ்ஸுன்னு வரணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி பழைய வீடியோவில் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ மதியம் லஞ்சுக்காக மீன் குழம்புக்கு, மலபார் சிக்கன் கிரேவிக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சிருக்கேன். இப்போ மண் சட்டி கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அப்படி இல்லைனா சிகப்பு மிளகாய் ஒரு 5 நம்பர்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 3 தக்காளியை அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். எலுமிச்சை சைஸ், பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்பு எப்போவுமே நல்லா காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தேன். நீங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை அதில் எடுத்து சேர்த்துடலாம். எல்லா மீனையும் தனித்தனியாக அதில் ஒன்றா செப்பரேட்டாக போடலாம். அப்போ தான் மீனெல்லாம் உடையாமல் குழம்பு நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் போட்டாச்சு. நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும். அப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வேறு அடுப்பில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். வறுத்த பிறகு அந்த தாளிப்பை நம்ம மீன் குழம்புல கொடுத்துடலாம். இது எங்கள் பாட்டி சொன்ன ஸ்டைலுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம கிராமத்து மத்தி மீன் குழம்பு செம்ம டேஸ்ட். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது மலபார் சிக்கனுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முழு கரம் மசாலாவோடு சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காவோடு சேர்த்து 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வாஷ் பண்ண சிக்கனில் அதில் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே அந்த வாசனை எல்லாமே சிக்கனில் இறங்கும். இப்போது சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை ஃபுல்லாகவே வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து தண்ணி கொஞ்சமாக இருக்கிற டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் ஒரு 4 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 4 அரைச்சி வச்சுருந்தேன். அந்த வெங்காய பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால் தண்ணி கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிளகாய்த்தூள் வாசனை எல்லாமே போகும். நல்லா கொதித்து திக்காக வரணும். எண்ணெய் நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரும்போது தேவைக்கேற்ப மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ இருந்துச்சுன்னா அப்படியே மேலே தூவி விட்டுனா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மீன் வறுவலுக்காக மீன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். மீனையும் அதில் நல்லா கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தவாவில் எண்ணெய் சேர்த்த பிறகு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை எல்லாமே அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு 2 சைடும் நல்லா மீனை நல்லா திருப்பி போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மீன் எப்படி நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பழைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், மலபார் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அதுவும் ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மசாலா முட்டை கிரேவி செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மத்தி மீன் குழம்பு, எங்கள் பாட்டி ஸ்டைலோட கிராமத்து மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காணங்கத்தா மீனை வறுத்து வச்சுருந்தேன் மலபார் ஸ்டைலில், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சப்பாத்தி ரோலும் வச்சாச்சு. நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.